டெக். நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல ஹவு டு கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள்ஸ்ன்ற டிப்ஸ் தான் பார்க்கலாம். இப்போ வந்து என்கிட்ட ஷார்ட்கட் கீ F2 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணா எடிட் த செலக்டட் செல்லுன்னு இருக்குது. இது 2 காலமாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம என்ன செய்வோம்னா இன்சர்ட் போயிட்டு டேபிள் போயிட்டு டேபிள்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும்னா இதை வந்து Ctrl+X கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி நம்ம என்ன செய்வோம் இதை வந்து கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை இன்சர்ட் பண்ணணும். இன்னொரு ரோ இன்சர்ட் பண்ணால் என்டர் கொடுத்துட்டு திருப்பியும் ஒன்றா கட் பண்ணி என்ன செய்ய வேண்டியது இருக்குது, கட் பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து ஈஸி மெத்தடில் நீங்கள் டெக்ஸ்ட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து டேபிள் ஆப்டேட் கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை நம்ம இதில் ஈஸி மெத்தடில் பார்க்கலாம். ஜஸ்ட் அன்டூ பண்ணிடுறேன். அன்டூ பண்ணிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற டெக்ஸ்ட்டு வந்து இங்கே கமா செப்பரேஷன் இருக்குதான்றது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் நான் கமா செப்பரேஷன் வச்சுருக்கிறேன். Ctrl+D கமா ஃபில்லு. ஓகேங்களா? எதை வந்து நீங்கள் டேபிளாக கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை மட்டும் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டு டேபிள் போயிட்டு நம்ம என்ன செய்வோம் கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேபிள் போயிட்டு இந்த இடத்துல வந்து செப்பரேட் டெக்ஸ்ட் அட்டு கமாஸ்ன்னு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஒன்று எந்த டெக்ஸ்ட்லாம் வந்து கமா போட்டு நம்ம செப்பரேட் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் வந்து டேபிளாக கன்வெர்ட் ஆகிடும். இதுதான் வந்து கன்வெர்ட்டிங் டெக்ஸ்ட் டு டேபிள்ஸ்ன்றது.